நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் 14/3/2022 முதல் 20/3/2022 வரைக்கும் ஒரு வார பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் விரிவாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் விருச்சிக ராசி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி, விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சனி பகவானே அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு ஸ்லாக்னஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிக்காக நீங்கள் போராடுங்கள். கண்டிப்பாக முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் கேது இருந்தாலும் உங்களுக்கு ஞானகாரகன் ஞானத்தை புகட்டி உங்களை வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நிலையை அவர் தருவார். 2ஆம் இடத்த அதிபதி 4இல் இருக்கிறார். வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கிறது அல்லது 2 வீலரோ 4 வீலரோ வாங்கிறது, உங்களுடைய அபிலாஷைகள் என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல புத பகவானும் இருக்கிறார். கல்விக்காக கூட செலவு பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. வேலை பார்க்குற இடத்துல அவங்க எல்லாரும் உங்களுக்கு அரவணைப்பாக செயல்படுவாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. புதனும் 3 நாள் அங்கே இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா உங்களுக்கு 11 கூடியவனும் அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதால ஒன்றும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. இதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், சனி பார்வையில் இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கிறார். உச்சம் பெற்று செவ்வாய் பார்க்கிறார். அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தா, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க, அவங்களுக்கு இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, ஃப்ளாட் கட்டுறீங்க, இல்லைன்னா நீங்கள் கார் வாங்குறீங்கன்னு சொன்னோம். இது சுப செலவுகள் இருக்குது. இதெல்லாம் சரியாக இந்த கடனை ரீபே பண்ண முடியுமோ முடியாதோன்னு நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். ஆனால் 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அப்போது எந்த ஒரு கடனையும் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து வின் பண்ணி விடுவீங்க. அதனால் எந்த முயற்சியிலையும் நீங்கள் இறங்கலாம். அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட காரணம் இல்லை. 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். குரு பார்க்குறார். எந்த இடர்பாடுகளும் வராது. ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை கூட இருக்காது. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்று பார்க்கிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து பார்க்குறார். ஓரளவுக்கு பெண்களால் யோக பாக்கியங்கள் இருக்குது. சகோதரத்துவத்தாலும் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார்.
10 5ல் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது இது 4ஆம் இடத்துலையும் இருக்கிறார், ஒரு நாள் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இதனுடைய நிலை என்னவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதவங்க யாராவது போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அமக்கலமாக பண்ணுவீங்க. இருந்தாலும் புதன் பார்க்குறாரு அந்த வீட்டை, குரு புதன் சேர்ந்தே பார்க்குறதால ஓரளவுக்கு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கிறார், 4ல் குரு இருக்கிறார். குருவினுடைய பார்வை பார்க்கும்பொழுது 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கிறது. இதனுடைய நிலை உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு உறக்கம் நிச்சயமாக இருக்கிறது. எந்த ஒரு டென்ஷனும் ஆக மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.